கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதினமன்னா இந்த வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் தந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாளின் காலை தியானம் 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருட்களின் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த செலேமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படி பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருட்கள் தாவீதுடைய நாட்களில் மாத்திரமல்ல, சாமுவேலின் நாள் தொடங்கி தாவீதின் நாட்கள் வரைக்கும் ஆலயத்துக்கென்று சிலவற்றை பரிசுத்தம் என்று ஒப்புக் கொடுத்தவர்கள் இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறார்கள். 28 ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும், கீசின் குமாரனாகிய சவுலும், நேரின் குமாரனாகிய அப்பனேரும், செரியாவின் குமாரனாகிய யோவாவும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும். இவர்கள் தீர்க்கதரிசிகளாயிருந்தார்கள். அதே காலங்களில் யுத்த வீரர்களாயும் இருந்தார்கள். சாமுவேலின் நாட்களிலும் யுத்தம் நடந்தது, சவுலின் நாட்களிலும் யுத்தம் நடந்தது, அப்னேருடைய நாட்களிலும் யுத்தம் நடந்தது, யோவாபுடைய நாட்களிலும் யுத்தம் நடந்தது. இந்த யுத்தம் செய்தவர்கள் எல்லாம் ஒரு காரியத்தை செய்ய தவறவில்லை. யுத்தத்தில் கிடைத்த நேர்த்தியான மதிக்கக்கூடியதான சிலவற்றை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டார்களாம். கர்த்தருடைய ஆலயத்திலே அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நேர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கவனிப்பதற்கென்று தேவன் ஒரு கூட்டத்தையே வைத்திருந்தார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்தை குறித்த தாகம், பாரம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். தேவ ஆலயத்தில் விலையேற பெற்ற பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நமது கடமை. அப்படி கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற பொருட்களை பத்திரமாய் பாதுகாப்பது நம்மேல் விழுந்த கடமை. இன்றைக்கு பல நேரங்களிலே தேவாலயங்களில் யாரோ வாங்கி கொடுக்கிற பொருட்களை பத்திரமாய் காக்காதபடி அதை உதாசீனப்படுத்துகிற கூட்டங்களை பார்க்கும் பொழுது மனம் வேதனையாயிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. ஒன்றில் நாம் தேவாலயத்துக்கென்று விலையேற பெற்றதை பரிசுத்தமான பொருட்களாக நியமித்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மற்றவர்கள் கொடுக்கிற அந்த பொருட்களை பரிசுத்தமாயும் பாதுகாப்பாயும் பத்திரமாயும் வைத்து கொள்வதிலாவது நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது இரண்டையும் செய்யாமல் இருந்தால் நம்மால் நம்முடைய ஆலயத்திற்கு என்ன லாபம் இருக்கிறது? ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் போய் ஆராதிக்கிற உங்கள் ஆலயத்தை குறித்த கவனம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. இந்த ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள். வாங்கி கொடுத்த பொருட்களை பத்திரமாய் பாதுகாப்பதிலேயும் நீங்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, தாவீதினுடைய வார்த்தையை நினைவு கூறுகிறோம். உடைய ஆலயத்தை குறித்து உண்டாகிற பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இந்த வார்த்தையின்படி ஆலயத்துக்கென்று விலையேற பெற்றதை பரிசுத்தமாய் நேர்ந்து கொள்ளவும் அதை பாதுகாப்பாய் வைத்திருப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.